இன்றைக்கு ஒரு புதிய வாலிப சந்ததி எழுந்து கொண்டிருக்கின்றது. அவள் சொல்வதெல்லாம் எனக்கு விருப்பமானதை நான் செய்வேன், எனக்கு என்ன தோன்றுகின்றதோ அதை நான் செய்வேன், அதை யாரும் என்னை தடுத்து நிறுத்துறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையின் அதிகாரம் என் கையில் தான் இருக்கு. நான் என்னுடைய இன்பத்திற்காக, என்னுடைய சொந்த விருப்பத்திற்காக என் வாழ்க்கையை வாழ்வேன். நான் என்னத்தை செய்கிறேன்னு சொல்லி கேட்பதற்கு யாரும் அதிகாரம் இல்லை என்று சொல்லி ஒரு சந்ததி இன்றைக்கு எழுப்பி கொண்டிருக்கின்றது. இந்த சந்ததி சொல்லுகின்றது, எனக்கு ஆணாக இருக்க விருப்பம் இல்லை, ஆனால் நான் என்னை பெண்ணாக மாற்றிக்கொள்கின்றேன். இல்லை, நான் பெண்ணாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு பெண்ணாக இருக்க விருப்பம் இல்லை, ஆகையால் நான் ஆணாய் மாற்றிக்கொள்கின்றேன். எதற்கு திருமணம்? நான் ஒருத்தரோடு நான் ஸ்நேகமாக இருந்து எவ்வளோ நாள் எங்களுக்கு வசதியாக வருகின்றதோ அது வரைக்கும் நான் அவங்களோட வாழ்ந்து கொண்டுறேன். அதற்கு பின்பதாக அது முடிஞ்ச பிறகு அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போவோம். எதுக்குங்க திருமணம்? எதுக்கு அந்த பிரச்சனை, அந்த குழப்பம்? எதுக்கு அந்த சங்கிலி மாதிரி ஒரு கல்யாணத்தை நான் பண்ணி வச்சுக்கு நான் ஏன் வாழணும் என்று இன்றைக்கு பல வாலிபர்கள் எழும்பி நின்று பேசி கொண்டிருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையா, நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு என்ன? நான் என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வேன், நான் விருப்பத்துக்கு ஏற்ப நான் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சந்ததி எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதை குறித்து நான் ஒன்று சொல்லுவேன். என்னன்னா, முதலாவது நமக்குள் இருக்கின்ற ஜீவன் அவர் தந்த ஜீவன். அவருடைய சுவாசத்தினால் தான் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கின்றோம். அந்த ஜீவன் ஒரு நோக்கத்தோடு, தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்துடன் நம் கரத்தில் கொடுத்திருக்கின்றார். ஆகையால் இந்த பூமியில் வாழ்கின்ற நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, எதற்காக எனக்கு ஜீவன் தந்திருக்கப்பட்டிருக்கின்றது? அந்த ஜீவனை நான் பிரயோஜனமுள்ள ஒரு ஜீவனாய் நான் வாழணும் என்றால் எனக்கு தந்தவரிடத்தில் நான் கேட்டுக்கொண்டு அவர் எனக்கு தருகின்ற திட்டத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தணும் என்று எந்த சந்ததி எழுப்புகின்றார்களோ அவர்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறுவார்.